ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு அவர் ஒரு சீன் வந்து என்ன எழுத சொல்கிறாரு. கதையே சொல்லாமல் எனக்கு ஒரு சீன் ஒரு டயலாக் எழுதுங்க. எனக்கு அந்த டயலாக் எப்படி இருக்குன்ட்டு கேட்கணும், அந்த ஆடியோ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று. சீனே இல்லை, ஜஸ்ட் டயலாக் மட்டும் எழுதுங்கன்னாரு. அப்போ எதுவுமே பிளாங்காக இருக்குது. எதுவுமே எதை பற்றி எழுத போகிறோம், கேரக்டர்ஸ் யார், எங்கே நடக்குது கதை, என்ன மாதிரி கதை, யார் ஹீரோ, ஒன்றுமே தெரியாது. அப்போ எனக்கு தோணுன சில டயலாக்ஸை நான் எழுதினேன். அப்படியே ஒரு சின்ன செக்மெண்ட் எழுதினேன். பீரியட் ஃபிலிம் மட்டும் தெரியும். ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி, அவ்வளோதான் சொன்னார். அதுக்கு எனக்கு சும்மா அந்த பீரியடில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி காட்டுங்கன்ட்டு. ஸோ அப்போ எழுதின அந்த டயலாக் தான், வானை முட்டும் கோட்டைகளும் சேனை குவித்த வெற்றிகளும் மண்ணும் பொன்னும் இன்னும் அரியாசனமும் சொல்வதல்ல, அதால் அழப்பதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கும். அது வந்து அந்த பெண்களின் கண்களில் மின்னும் புன்னகையிலோ இல்லை வழியும் கண்ணீரிலோ அழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரியான ஒரு திங் ஒன்று எழுதிட்டு அவர் அதை 2-3 வாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு படித்து காட்டினார். படித்து காட்டிட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டார். இது மாதிரி தான் எனக்கு வேணும், சிம்பிளான வேர்ட்ஸு, ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரியான இது வேணும்னு சொல்லிட்டு ஈ டோல்ட். அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப அழகான மூமெண்ட். அதான் ஸ்டார்ட். ஆனால் அந்த டயலாகை நான் அந்த படத்தில் யூஸ் பண்ணுற வாய்ப்பும் கிடச்சிது. அதுதான் இவங்க அனுஷ்கா பேசுவாங்க, வானை முட்டும் கோட்டைகளில் அழப்பதல்ல புகழ்ன்றது வந்து மனிதர்களால் அழப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று வரும். அது மாதிரி ஒரு டயலாக் கோர்ட்டில் பேசுறது. ஸோ எனக்கு ரேண்டமாக எழுதின ஒரு டயலாக் அந்த படத்தில் வைக்க முடிஞ்சுது.